இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கேன். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஆலயத்தில் தான் இருக்கேன். இங்கே பாருங்களேன், கும்பாபிஷேகத்துக்கு தயாராக ராஜகோபுரம் இருக்குது பாருங்கள். கும்பாபிஷேக தேதி தெரியல, ஆனால் தயாராக எல்லாம் மரணங்கள்லாம் பூசி கலசங்கள்லாம் புதுப்பிச்சு அழகாக வச்சுருக்காங்க. அது பாருங்கள், முன்னாடி இருக்க மண்டபம் இருக்குது பாருங்கள். இந்த சஷ்டி மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க, எங்கள் எந்த ஊரில் இருக்க பக்தர்கள்லாம் இங்கே வந்து விரதம் இருப்பாங்க. இந்த மண்டபத்தில், அந்த மண்டபத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பக்தர்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பக்தர்கள் வந்து இன்றைக்கி சும்மா நாள் தான், ஒரு விசேஷ நாள் கூட கிடையாது. நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. இந்த ராஜகோபுரத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜகோபுரம் வந்து ஆண்டிகளால் கட்டப்பட்டது. அதாவது ஆண்டிகளாலாம் சேர்ந்து மடம் கட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அப்படி இந்த கோவில் வாசலில் யாசகம் பெற்ற ஆண்டிகளை கொண்டு தான் இந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. அந்த சொல் வந்து பழிச்சிருச்சு. ஆண்டிகளாக சேர்ந்து மடம் கட்டினாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஆண்டிகளாக சேர்ந்து இந்த ராஜகோபுரத்தை முருகனுக்கு திருப்பணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டிகளுக்கெல்லாம் அந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிலைகளை அமைக்கப்பட்டு வழிபாட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ராஜகோபுரத்தை பாருங்கள். இந்த ராஜகோபுரம் வந்து ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஒரு ராஜகோபுரம். முருகப்பெருமானுக்கு நிறைய நம்ம ஆலயங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடல் மேலே தான், கடல் கரைக்கு மேலே தான் இது இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு கீழே பாறைகளாக இருக்குது. நீங்கள் கடலில் தண்ணி ஊற்றினா கூட அந்த பாறைகளை பார்க்க முடியும். கோவிலை கும்பாபிஷேக பணி விமர்சையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான காட்சி. காலையில் இதை பார்த்துக்கிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி. முருகாசரணம், இறைவாசரணம். கண்டிப்பாக நீங்களும் வந்தால் தரிசனம் பண்ணுங்கள் ராஜகோபுரத்தை.